ஒரு பின்னணி இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாது. ஒரு போலீஸ் நீங்களும் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க எல்லாம் எழுதிக்கிறோம் போங்க அப்புறம் பார்க்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அடித்து கொள்கிறாங்க, உடனே அடித்து கொள்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆள் ஏதோ பார்த்துருக்காரு காரில், ஏதோ ஒரு பயங்கரம் நடந்துருக்குது அந்த காரில், அதை அவர் பார்த்துட்ருக்காரு. உயிரோடு இருந்தால் எனக்கு ஆபத்துன்னு ஒரு பெரிய சர்க்கிளே மாட்டியிருக்கும். அது வெளியே வரக்கூடாது, அந்த ஆள் அடித்து தீர்த்துறன்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சீரியல் எல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சீரியலில் கிடைச்ச அனுபவம். தேவர் மேட்ரிமோனின்னு இருக்க திருமணம்னு ஒருவர் சொல்கிறாரு, திருமணமாகி முதல்வர் அப்போ பாலும் பழமும் சாப்பிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சொல்லியிருக்காரு. தான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு ஓடுறாங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு தொழில் ரீதியாக இருந்துருக்குது, இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆளையும் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான், என்ன மயக்கத்தில் இந்த ஆள் கட்டிக்கிட்டான், இவ்வளோ வருஷம் ஏன் சும்மா இருந்தான்? ஆக பயமுறுத்தியிருக்காங்க. 4 கணவன்மார்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க, எவனும் வெளியில் இல்லை. இப்போ வந்து சொல்கிறானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அந்த 4 பேர்த்தையும் பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு பின்னணி இருக்குதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய சர்க்கிள், மிகப்பெரிய பிடிச்சிக்கினா யார் யாரோ வருவாங்க. அதனால தான் சேஃபாக சிபிஐ கிட்ட விட்டாங்க. இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. சிபிஐ கிட்ட போட்டால் தி எண்ட் ஆகும். சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி இது போய்டும், அவ்வளோ.